ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹியூமன் லவ் ஏலியனோட நெக்ஸ்ட்டு பார்ட் தான் ஃபைனல் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு டூப்பின் தர மாதிரி தெரிஞ்சால் ரிலீஸாக நீ ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, இந்த எஃப்எஃப் எண்டானதுனால என்கிட்ட ஒரு சிஸ்டர் சுவாமியை வச்சு எஃப்எஃப் போடுங்கங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக சுவாமியை வச்சு தான் எஃப்எஃப் போடுவேன். ஓகே ஆடா, மற்ற எஃப்எஃப்பையும் என் பண்ணிவிட்டு நியூ எஃப்எஃப்பை 1 by 1 போடுறேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஃபைனல் பாட்டுக்குள்ளே போகலாம். நம்ம சுகாடா ஜிமினா உள்ளே என்றான அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கோவமாக நேராக அவரோட ரூமுக்கு போகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நேராக ஜிமினா சுகா சுகா அப்படிங்கிற மாதிரி சுகாவோட நேமை சொல்லி கூப்பிட்டபடியே சுகாவோட ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்றானா, இங்கே எதுக்குடா வந்த, இங்கே எதுக்கு வந்த, எதுனால எங்கே வந்த, இப்போ என்ன சொல்லி ஏமாற்றணுங்கிற மாதிரி வந்த, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவத்துலேயும் ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயும் பேசினா, சுகா நீ டென்ஷன் ஆகுறியா என்ன, நான் ஒரு ஏலியன் தான், ஆனால் நான் நீ ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வண்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் என் பிரதர் இந்த பிளேஸில் இருக்கான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. என் பிரதர் அங்கேருந்து சேஃபாக எங்களோட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் தான் அந்த ஒர்க்குக்கு தான் அங்கே வந்தேன். அதான் உன் பிரதர் உனக்கு கிடச்சிட்டாம்ல, பின்னே எங்கே வந்த, ஏன் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சுகாவுக்கு பேச பேச அப்படியே ஐஸெல்லாம் கலங்கிட்டு ஏறி வருது. அதாவது நம்ம சுகாவுக்கு பேக் சைடில் தான் ஜிமினா நிற்கிறாரு. நம்ம சுகா ஜிமினாவோட ஃபேஸை பார்க்காதபடி தான் நின்று பேசிகிட்டு இருப்பாரா. இந்த ஐஸ்லாம் கலங்குற மூமெண்ட்டுக்கு, என்ன ஏன் ரூம்குள்ளே இருக்க வந்துட்டு நிற்கிற, என்கிட்ட வந்து ஏன் பேசிகிட்டு இருக்க, அதான் உன் பிரதர் உன் கூட கூட்டிகிட்டு போயிட்டியே, போ ஓம் பிளேஸ்க்கு போ, ஏதாவது பேசுனா டேட்டை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பு, எதுக்கு ஏன் பேக் சைடில் வந்து நின்று என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, உன்னை பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங் ஆகுது தெரியுமா, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆகி அடி வாங்கிட்டு இங்கேருந்து போயிடாதுங்கிற மாதிரி கோவத்தில் பேச பேச சுகரோட ஐஸ்லேருந்து அப்படியே டிகிரியாக கீழே கொட்டுன்னு கொட்டுது. அவ்வளோ டிகிரி கொட்டிக்கிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா வேகமாக வந்து நம்ம சுகோவை பேக்கப் பண்ணப்படி, இந்த மாதிரிலாம் பேசுகிற எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்த மூமெண்ட், அதாவது உனக்குள்ளே இருக்கிற அதே டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே இருக்குது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா, நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எதுக்காக போன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணப்படி அழுதா. சுகாவோட ஐஸ்லேருந்து விழுற டியரி மட்டும் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் விழுமா அந்த மாதிரி விழுந்தா. ஜிமினா அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு சுகாவோட ஃபேஸை நோட் பண்ணோம். சுகா க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பட்டுட்டு, என்னடா போன்னு சொன்னேன், என் மூஞ்சில் மிளிக்காட, என்னை பார்க்காட, உன்னோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டலங்கிற மாதிரி ஹேட்டாலாம் பேசினேன். ஏன்டா பல்ற, எதுக்குடா பல்ற, என்னை உனக்கு பிடிக்க போய்தானடா என்னை மிஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரை பண்ணுறேன், எனக்கு நல்லா தெரியும் சுகா, எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உனக்கும் என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் பண்ணது சாரி தான், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, ஒர்க்குன்னு வர சொல்ல என்னால் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹாக் பண்ணபடி பயங்கரமாக நம்ம ஜிமினா அழுவாரா அந்த மாதிரி அழுதான். சுகாவுமே என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் ஜிமினாவை பொறுமையாக அப்புறம் லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு சுகாவுமே பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன், நீ என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான், எல்லாம் இதோட எண்டாயிருச்சுன்னு நினச்சி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தேம்பி அழுவாரா அந்த மாதிரி அழுதான். ஜிமினா அந்த அக்கை பிரேக் பண்ணிவிட்டு சுகாவோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணிவிட்டு, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டேன், அப்படிலாம் அவனை எண்டாகாடே, லைஃப் முழுக்க இந்த மாதிரி நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன், லைஃப் முழுக்க இந்த மாதிரி உன்னை அடிப்பேன், இப்படி கில்லுவேன், இந்த ஃபீட்டில் கிக் பண்ணுவேன், டெய்லியுமே உன் கூட ஃபைட் பண்ணுவேன், அப்புறம் இந்த மாதிரி டைட்டாக ஒன்று ஹக் பண்ணி கதறி அழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம சுகா அப்படியே ஜிமினோட ஃபேஸை கட் பண்ணபடி, நிஜமல்லுமா என்னை மேரேஜ் பண்ணிப்பியா நீ, ஆனால் நீ ஒரு ஏலியன்ல, ஹயாங் என்னை மேரேஜ் பண்ணிக்க அலோவ் பண்ண மாட்டாரே, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த இடத்துல தானே இருக்கணும், என் கூட இந்த இடத்துல இருக்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ எங்கே இருந்தாலும் சரி சுகா, அங்கே தான் இந்த ஜிமினா இருப்பான், அதுதான் என்னோட ஹெவன், அதுதான் என்னோட வேர்ல்டு, நான் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, நான் கண்டிப்பாக ஒன்னாடா மேரேஜ் பண்ணிப்பேன், ஒன்றை தவிர என் லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு ஹியூமன் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி கிஸ் பண்ணால் 2 பேரும் பயங்கரமாக லிப்லாக் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜேகோப்பு ஆரமும் ஜின்னுட்டு எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. பாத்தியாடா, கத்தின கட்டுக்கும் சவுண்டெல்லாம் கேட்டு என்னமோ ஏடோன்னு பதறி போய் ஓடி வந்து பாட்டா சத்தமே சைலண்ட் ஆயிடுச்சு பட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்டா இந்த கிஸ்ஸை நான் பாட்ட பிறந்தான்
என் கேர்ள் ஃப்ரெண்டோட திங்கிங் வருது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பா அங்கேருந்து கிளம்புனா ஜின்னுதான் டேய் இதெல்லாம் பார்க்காதா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஐஸை க்ளோஸ் பண்ணா ஐயோ என் ஹயாக்கு ஜிமினாவை போட்டுருந்துச்சோ பா நான் மாட்டி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே அப்படியே அந்த ரூமை விட்டு அவரோட ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டு ஐயோ இவங்க கிஸ் பண்ண மொமெண்டெல்லாம் பார்க்க சொல்லலாம் எனக்கு ஜொங்குக்கு பார்க்கணும் போல இருக்குதே. ஜொங்குக்கு இன்னும் நார்மல் ஆகலன்னு ஜிமினா சொன்னானே, எப்பன்னா என் ஜொங்குக் நார்மல் ஆகுவான்னு தெரியல, எப்பன்னா இந்த டேயை தேடி வருவானுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ ஏலியன் வேர்ல்டை தான் காட்டுது. அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த பிளேஸில் ஃபுல்லாக கம்மாவில் இருக்கிற நம்ம ஜொங்குக்கு டக்குன்னு ஐயை ஓப்பன் பண்ணி அந்த பிளேஸை மொத்தத்தையும் ஃபுல்லாக நோட் பண்ணபடி அதே ரூமுக்குள்ள ஆரம் மற்ற ஒர்க்ஸை பண்ணிக்கிட்டு இருப்பாரா. ஜொங்குக்கு இருக்கிற அதே ரூம்னா கொஞ்சம் தூரத்தில் நின்று ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆரமே நோட் பண்ணிவிட்டு இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் திங்க் பண்ணபடி டேயோட திங்கிங் வந்து டே இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியலையேங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜொங்குக் அந்த பிளேஸ்லேருந்தே மறைஞ்சிடுவார். இந்த மாதிரி மறைஞ்சான் நம்ம ஆரம்தான் ஜங்குக்கு ஏதோ ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி வருவாரா இந்த மாதிரி வந்தா ஜங்குக்கு இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டுன்னு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜிமினாவும் எந்த ஒரு ரியாக்ஷன் ரிப்ளை பண்ணாத மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பிளேஸில் மற்ற சோல்ஜர்ஸ் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட கேட்கவும் ஜிமினா இப்போவோ இங்கேருந்து எர்த்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் 2 பேரும் எர்த்துக்கு போயிட்டாங்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பமே எழுத்துக்கு தான் கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம ஜிமினாவும் ஷுகோவும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா ஜிமினாவோட ஆன்சர் சுரண்டனபடி நம்மகிட்டே நிற்கிறாரு. ஏன்டா எதுக்குடா இந்த மாதிரி அவன் ஆன்சர் பிடிச்சி சுரண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷுகா கேட்கவும் என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் உன் பக்கத்தில் வந்ததோட என்னையே திட்டுற மாதிரி தெரியுது, நான் உன் பிரதர் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஷுகா பற்றி பேசினோம். ஐயோ என் லிட்டில் பிரதர் நீ தாண்டா ஃபஸ்ட்டு, நீ இந்த மாதிரி சுரண்டுறதுல அவன் டென்ஷன் ஆகி இங்கேருந்து போயிடுவான் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சுட்டே ஆமாம் நீ வந்துட்ட ஜங்குக்கு இன்னும் அவன் நார்மல் ஆகல கிரிட்டிக்கல் பொசிஷனில் தானே இருக்கான்னு சொன்னேன், இன்னும் எவ்வளோ டேஸ் என் ஜங்குக்கு நான் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினாவுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. இந்த பிளேஸில் யாரோ ஒரு பர்சன்ட் என்ட்ராகிறாங்கங்கிறத ஃபீல் பண்ணபடி அதுக்கெல்லாம் இனி டைம் ரொம்ப ஆகாதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆகாதா என்ன சொல்கிற? ஆமாம் ரொம்ப டைம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே ஜொங்குக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்ன வந்துருவானுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ரொம்ப ஷாக்கான ரியாக்ஷனில் ஜிமினாவை நோட் பண்ணான். டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி டேமா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்ட்ராக வர அந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜிமினா ஏலியன்கிறதுனால ஜங்குக்கு இந்த பிளேஸில் டெலிபிட்டி ஆகிற ஃபீல் ஜிமினாவுக்கு நல்லா வந்துருக்கும். ஜங்குக்கு அங்கே எழுந்ததோட நேராக டேக்கிட்ட வந்துட்டானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஸ்மைல் பண்ணபடியும் டேக்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக் நீ கிரிட்டிக்கலாக இருக்குன்னாங்க. ஜங்குக் நீயா வண்டியா உனக்கு ஒன்றும் ஆகலையா, ஹை ஜங்குக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண போயிடு ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணி பயங்கரமாக நம்மகிட்டயே கடிச்சு வைக்கிறாரு நெக்கை. இந்த மாதிரி கடிச்சோம் எல்லோருமே ரொம்ப ஷாக்கானா ஜிமினாடா டே என்னடா என் பிரதரை பார்க்காமலே இருந்து வேம்பேரா மாதிரிட்டே என்ன ஏன்டா அவனுக்கு அப்படி கடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன திமிர இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணுவ உன்னோட ஏலியன் வேர்ல்டுக்கு தானே போவ, அங்கே இந்த எக்கி மார்க் இருக்கணும், யாராவது உன்னை சைட் அடிச்சாவா அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நெக்கை டச் பண்ண சொல்லலாம். அதில் வர பெயினில் இந்த டேன் 1% இருக்கானுங்கிறது தெரியணும் ஓகேயா அப்படிங்கிற மாரி மிரட்டுறாரு. இந்த மாரி மிரட்டுனா யார் சொன்னா நான் உன்னை விட்டு போப்புறேன்ட்டு, நான் உன் கூட தான் இருப்பேன், என்ன உன் வேர்ல்டுக்கு போலியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினாவுமே ஷாக்காகி என்ன ஜங்குக்கு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இங்கே பாரு உனக்கு தான் உன்னோட வேர்ல்டு, இது ஏன் வேர்ல்டு, நான் இங்கிட்ட இருப்பேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருப்பேன், என் டே கூட இருப்பேன், உனக்கு வேணும்னா உன்னோட வேர்ல்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேமா பாயை நம்ம ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ இதுக்கு தான் வெயிட் பண்ணேன் வா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஜங்கு கூட வேணும் ஹோல்ட் பண்ணி கரெக்டாக மெயின் டோர்கிட்ட வரைக்கும் வருவாங்களா இந்த மாதிரி வேண்டாம். அந்த பிளேஸில் டேக்குக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஆறாம் வென்றாகிறாரு. ஐயோ ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா டக்குன்னு ஷுகோக்கு பேக் சைடில் வந்து நின்று மறைஞ்சான். நம்ம ஜொங்குக்கு தான் டேயை கிரிப்பாக பேக்கப் பண்ண பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க, இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா, என்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, நான் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்,
நான் டே கூட தான் இருப்பேன். டே என்கிட்ட 2 பிரிக்கணும்னு நினச்சிங்க, அப்புறம் ஹயாங்கெலாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி மிரட்டுவாரா. அந்த மாரி மிரட்டுனா, எங்கே அந்த ஜிமின் அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏதோ இருக்கே ஹயாங் அப்படிங்கிற மாரி ஷுகாவுக்கு பேக் சைட்லேருந்து ஹேண்ட்ஸை நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா, ஷுகா ஸ்மெல் பண்ணபடி நம்ம ஜிமின் அவன் நோட் பண்ணான். அவனுக்கு பேக் சைடில் போய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஷுகாடா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸாக இருந்தான். அவன் பின்னாடி மறைஞ்சாடா. நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சேன். அதுதான் இங்கே வந்து மறைஞ்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னோம். நம்ம ஜிமினாவுக்கு ஒரு போர் போட்டு கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்து இழுத்து நிற்க வைப்பாரா. அந்த மாரி நிற்க வச்சா ஷுகா ஷாக் ஆகி, என்ன பண்ணுறீங்க? ஜிமினாவை எதுவும் ஹேட் பண்ண போகிறீங்களா என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும், டேய் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. ஏன் பிரதர்டா, என்னடா என் பிரதர்கிட்ட பேசக்கூட எனக்கு பர்மிஷன் கிடையாதாடா, உங்ககிட்டலாம் கெஞ்சிக்கிட்டு தான் போய் பேசணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, கெஞ்சி பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் பேசணுமா, அமைதியாக அப்படியே நில்லுங்க. என்ன பண்ணிகிட்ருக்குங்க ஜிமின்? ஒர்க்கு அங்கே அவ்வளோட்டி அப்படியே போட்டுட்டு இங்கே வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமட்டிட்டுனா, நம்ம ஜங்குக்கிட்ட என்ன எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒர்க்குனா நீங்கள் மட்டும் உங்கள் ஒர்க்காக பாருங்கள், அவனுக்கிட்ட எங்கள் ஷுகாவை பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஷுகாவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கானா, ஜிமினா ஷாக் ஆகிட்டு ஜங்குக்கு வாய மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா இவ்வளோ நேரம் ஷுகா கிட்ட தானடா ஃப்ளிட்டியாக பேசிக்கிட்டு இருந்த, பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஓப்பனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமின் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ஹயாங் அது வந்து எனக்கு ஷுகாவை பிடிச்சிருக்கு, நானும் ஷுகாவும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஆரம்பிக்கு என்ன பண்ண ஏடு பண்ணனே தெரியல. என்னடா என்னோட 2 பிரதர்ஸும் இந்த மாதிரி இருக்கீங்கிற மாதிரி. ஜங்குக்காவோட சைல்டில் இருந்தே டே கூடயே இருக்கான். அதனால உடனே லவ் வந்துடுச்சு. ஒன்றா இருந்தாங்க, லவ் பண்ணிட்டாங்க. அவனை விட்டு பிரிய மாட்டேன்னுங்கிறான். ஓகே, நீ கொஞ்சம் டேஸ் தானடா அங்கே வந்தா, அதுக்குள்ளேயாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அவன் நோட் பண்ணா. என்ன பண்ண? ஷுகாவோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஷுகா அப்படியே நம்ம ஜிமினா கிட்டே வந்துட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, இங்கே பாருங்கள், உங்களெல்லாம் பார்த்து எனக்கு பயம் கிடையாது, எனக்கு என் ஜிமினா தான் இம்பார்ட்டன்ட். ஜிமினா அவன் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி என்கிட்ட லவ்வை சொல்லிட்டான். ஜிமினாவை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் ஜிமின் அப்படிங்கிற மாரி ஜிமினாவை ஹக் பண்ணேன். நல்லா தாண்டா மாட்டி பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே குக்கையும் யூமினையும் நோட் பண்ணிவிட்டு, அப்போ இந்த பிளேஸில் நான் மட்டும்தான் சிங்கிள் பிள்ளைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆரம்புக்கு என்ன பண்ண ஏடு பண்ணன்னு தெரில, ஜிமினாவையும் ஜங்குக்கையும் அவரோட வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டாக்குறாங்க. ஜங்குக்கிட்டேயே விட்டு நகர முடியாதுன்னா ஷுகா ஜிமினாவை கொடுக்க முடியாதுன்னுங்கிறாரு. இந்த மாதிரி 2 கப்புள்ஸும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். நைட் ஆகிட்டு ஃபேமிலியாக அவ்வளோ பேர் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டேயோட பேரண்ட்ஸ், ஜேகோப்பு, ஒயனு, ஆரமு, ஜின்னு, ஷுகா, ஜிமினா, அப்புறம் நம்ம ஜங்குக்கு டே எல்லாருமே பக்கத்தில் உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட அரேஞ்ச் பண்ணோம். நம்ம டேக்கு நம்ம ஜொங்கு கம்பி ஃபுட் எல்லாத்தையும், அதாவது சிக்கன் பீசஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி டேயோட பிளேட்டில் வைப்பாரா. அதே மாதிரி நம்ம ஷுகாவும் ஃபுட்டெல்லாம் கட் பண்ணி, இதை இப்படி தான் சாப்பிடணும் ஜிமின், இதை எப்படி சாப்பிடுனா அதான் உனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற மாரி ரொம்ப ஃப்ளிட்டியாக அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி கப்பிள்ஸாக ஃபுட்டை சாப்பிடுவாங்களா. இதை ஆரம் நோட் பண்ணிவிட்டு, ஏதோ இங்கே இருக்க பர்சன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபுட்டை கொடுக்கணும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி டேக்குக்கும் ஒருத்தர் ஃபுட்டை ஷேர் பண்ணுறது, யூமின்னு ஷேர் பண்ணுறது, ஜேகப்புமே அவர் ஃபுட்டை எடுத்து இதை சாப்பிட அதை சாப்பிடுன்ட்டு ஒயினோட பிளேட்டில் வைக்கிறது, அப்புறம் ஒயினோட பிளேட்டில் ஒயினுக்கு பிடிக்காதெல்லாம் எடுத்து ஜேகப் சாப்பிட்றதுங்கிற மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஆரம் தப்பாக திங்க் பண்ணி, இங்கே இப்படி தான் பக்கத்தில் இருக்க பர்சன்ஸுக்கு ஃபுட்டை கொடுக்கணும் போலுக்குன்ட்டு ஆரம்போட பிளேட்டில் இருக்க சிக்கனை கட் பண்ணி ஜின்னோட பிளேட்டில் வைப்பாரா. அந்த மாதிரி வச்சா ஜின்னு ஷாக் ஆகி ஆரம்பம் நோட் பண்ணால் மற்ற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆனோம். என்ன நமக்கு தர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு ஆரம்புக்கு இன்னும் கொடுக்கலையாம் ஃபுட்டு. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒருவேளை அவனுக்கு கட் பண்ண தெரியல அவளுக்கு, நம்மளே கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னோட பிளேட்டில் இருக்கிறதா இவரே கட் பண்ணி அந்த பீஸ் எடுத்து அவரோட பிளேட்டில் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சோம். நம்ம ஜின்னோட ஃபேஸே செமையாக ரெட் ஆகுது. என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி. இப்படி ரெட் ஆனால் நம்ம ஆரம்புக்கு அந்த ஃபுட்டெல்லாம் எப்படி எடுத்து சாப்பிடன்னு தெரியல. ஜங்குக் சைல்டில் எங்கேருந்து இருக்கிறாரு, ஜிமினா ஜங்குக்கு தேடி இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பார்ல, அதனால எதை எப்படி சாப்பிடணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம ஆரம்புக்கிட்ட ஒன்றுமே தெரியல. எல்லாரும் சாப்பிட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு எப்படி சாப்பிட்றதுங்கிறது தெரியாமல் திணறி போய் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னா அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணபடி, இதை இந்த மாதிரி கட் பண்ணி
இந்த மாதிரி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும், இது கொஞ்சம் சால்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆரம்பமே நம்ம ஜின்னுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசினபடியே ஆரம்புக்கு சொல்லி கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஆரம்பம் அந்த ஃபுட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை மற்ற பாய்ஸஸும் பேரண்ட்ஸும் நோட் பண்ணோம். ஜின்னு வந்து ஆரம்பிக்கிட்ட க்ளோஸாக பேசுகிறதும் ஜின்னுக்கிட்ட க்ளோஸாக பேசுகிறதும் எல்லோரும் எப்படி கப்பலாக ஃபுட்டை சாப்பிட்றாங்க அதே மாரி இவங்களும் பேசிக்கிட்டே கப்பல் மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டோம். நைட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமில், அதாவது நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஒரே ரூமில், அதாவது ஜிமினா, நம்ம ஜங்குக்கு, நம்ம ஆரம், இவங்க 3 பர்சன்ஸ் ஒரே ரூமில், ஜின்னு, ஜேகோப்பு, டேய், சுகா இவங்க எல்லோரும் ஒரு ரூம்லேயும் ஸ்லீப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். நம்ம டேக்கில் செம ஹாப்பி, எப்படியாவது ஆரம் வந்து மேரேஜுக்கு ஓகே பண்ணிடணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஆரம்புக்கு வந்து இந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு டெரஸில் வந்து நிற்கிறாரு. என்னோடய பிளேஸ் அதோ தெரியுது தூரத்தில் பிளிங்க் ஆகிட்டுருக்குல, அட்டான் என்னோடய வேர்ல்டு, அங்கேருந்து நான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ஸ் கையை பார்த்தபடியே பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஜின்னுக்குமே தூக்கம், அதாவது ஸ்லீப்பிங் வந்துருக்காது அந்த மூமெண்ட்டுக்கு. அவருமே கரெக்டாக டெரஸ் கிட்ட வந்தா இந்த மாதிரி தானாக நின்று ஆரம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு ஏலியன் சார், ஏதாவது ப்ராப்ளமா என்ன, தனியாக வந்து நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் பேசவும், அது ஒன்றும் இல்லை, ஏதோ இந்த தூரத்தில் இருக்குது பார், அது உன் கண்ணுக்கு தெரியுதா, அதுதான் என்னோடய வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரமோட வேர்ல்டை ஜின்னுக்கு கட்டுறாரு. ஆரமுக்கு தெரியுது, பட் நம்ம ஜின்னுக்கு தான் ஒன்றும் தெரியல அந்த மூமெண்ட்டுக்கு. எனக்கு எதுவுமே தெரியலையே, என்ன தெரியுது நல்லாவே உங்கள் வேர்ல்டு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்லவும், ஆரம்ப ஜின்னும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் பேசுவாங்க. ஆரம் மவுட்டை க்ளோஸ் பண்ணாமலேயே அவரோட வேல்டை வச்சே பேசிகிட்டு இருக்காரு. பட் நம்ம ஜின்னுக்கு தான் ஒன்றுமே தெரியாமல் ஆரம் சொல்கிறதுக்கெலாம் ஹெட்டை நாக் பண்ணபடி ஸ்மெல் பண்ணபடி பேசிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், இங்கே உங்கள் ஹவுஸில் எத்தனை பர்சன்ஸ் இருக்கீங்களே, உனக்கு இன்னுமா மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் ஜின்னு ஷாக் ஆகி அப்படியே ஆரம்ப நோட் பண்ணேன். என்னடா என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற, உன் பிரதர்ஸே மேரேஜ் பண்ணிக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே, அப்போ உனக்கு மேரேஜ் ஆகிருக்கணுமே, மேரேஜ் ஆகலையா என்ன, மேரேஜ் ஆயிருந்தால் உன் ஹஸ்பண்ட் இருப்பானே, எங்கே உன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டெல்லாம் வச்சு கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டான். ஜின்னு எதுவுமே பேசாமல், இது வந்து எனக்கு சரியான பார்ட்னர் இன்னும் கிடைக்கல, நான் சிங்கிளாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால், சிங்கிளாக இருக்கேனாண்டா டேண்டா அப்படி டைப் படிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஆன்சர் கிரிப் அப்படி பாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகி ஆரம்ப நோட் பண்ணால், ஆரம்புக்கு ஃபர்ஸ்ட்டில் தெரியல ஜின்னுக்கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஆன்சர் பிடிக்கிறது, ஜின்னுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து பேசுகிறதுங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் ஜின்னுக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஆரமையே நோட் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாட்டியா ஸ்டார் பிளிங்க் ஆகுது பாரு அந்த ஸ்டார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏது விடு நேம்லாம் வச்சு நம்ம ஜின்னை கடுப்பேற்றிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே பாட்டியா பார்க்கலையானுங்கிற மாதிரி ஆரம் திரும்புவாரா. நம்ம ஆரமோட ஃபேஸும் ஜின்னோட ஃபேஸும் 2 பேரோட நோஸும் ஒன்று உரசுன பட்டி நிற்குது. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஆரமுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி ஆரம் லைட்டாக ஷை ஆகி டக்குன்னு நம்ம ஜின்னை விட்டு மூவ் ஆகி ஜின்னோட ஆன்சர் விடுறாரு. இந்த மாதிரி விட்டால் நம்ம 2 பேருக்கும், அது ஆரமுக்கும் ஜின்னுக்கும் லைட்டாக இந்த பிளேஸில் ஒரு ஆக்வர்டான மூமெண்ட் வருது. அப்புறம் இந்த ஆக்வர்டான மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆரம் வந்து தனக்கு லைஃப் பார்ட்னராக நிறைய பர்சன்ஸை சூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் பட் நம்ம ஆரமுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன்ட்கிட்ட க்ளோஸாக வர சொல்ல ஒரு ஃபீல், ஒரு டச், ஹார்ட் டச், ஒரு ஃபீல், இது எதுவுமே யாருக்கிட்டையும் நம்ம ஆரம்புக்கு வந்திருக்காது. ஒருக்கு பிறகு பிரதர்ஸ் இதை மட்டும்தான் நம்ம ஆரம் திங்க் பண்ணியிருப்பாரு. ஆனால் பட் ஜின் கூட இருக்க சொல்ல நம்ம ஆரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிறத நோட் பண்ணிவிட்டு ஜின்னையே நோட் பண்ணிகிட்டு இருந்தால் ஜின்னுமே இங்கே இடத்துல இருக்க மூமெண்ட் எல்லாத்தையுமே ஸ்மைல் பண்ணபடி நம்ம ஆரம்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இது மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஆரம் கீழே ஃப்ளோரில் உட்காந்துருந்தா ஆரம் ஃப்ளோரில் உட்காந்துருக்காருல, அவரோட அட்டாய்ஸில் ஹெட்டை வச்சபடி தான் நம்ம ஜின் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜின் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு, என்னடா ரூமில் ஸ்லீப் பண்ண சொன்னால் டெரஸில் வந்து ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். டைம் ஸ்கிப் ஆகி நம்ம ஆரம்பிக்கிட்ட தான் நாங்கள் எல்லாருமே பேராக மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணுறோம், எங்களை பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிட்ட மறுபடியும் ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு
நம்ம ஆரம்புக்குமே என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரில. நமக்கு தான் ஒரு லைஃப் பார்ட்னர் சரியாக நமக்கு பார்ட்னர் கிடைக்கல. அவங்களாவது ஹாப்பியாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்கட்டுமேங்கிற மாரி திங்க் பண்ணி சரி ஓகே நான் மேரேஜுக்கெலாம் ஓகே பண்ணுறேன், எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிமின், ஜங்குக் 2 பேருமே சேஃபாக இருந்துக்கோங்க. நான் என்னோடய வேர்ல்டுக்கு போகிறேன். ஓகேயா? உங்களை எப்போதுமே நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்கள் 2 பேரோட ஃபேஸில் ஸ்மைல் எப்போதும் இருக்கணும். ஓகேயாடா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பம் அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் பாய்ஸஸ் எல்லாம் ஒரு மாதிரி சேடான மூமெண்ட்டில் ஆரம்பம் நோட் பண்ணேன். ஜின் அப்படியே ஆரம்போட ஆன்சரை ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன அவங்க எல்லாருக்கிட்டையும் தான் பேசிட்டு போகிற, என்கிட்ட போயிட்டு வரேன்னே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து ஜின் சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ்வளவுதானா? என்னை விட்டு போகணுன்னு தான் திங்க் பண்ணுறியா? என்னை அவன் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு திங்கிங் வரலையா உனக்கு? இல்லை என்ன உனக்கு பிடிக்கலையா? இங்கே பாரு ஆரம், இதை எப்படி சொல்லன்னு தெரியல. நான் உன்னை நேற்று தான் மீட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வேணா டேட் பண்ணலாமே, லவ் பண்ணலாமே, மேரேஜ் எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கலாமே, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆரம் எதையுமே சொல்லாமல் டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சிடுவாரா. அந்த மாதிரி மறைஞ்சா ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகுமா. இந்த மாதிரி ஆனால் நம்ம டேயும் நம்ம சுகவும் காண்டாகி ஏன்டா டே உன் பிரதர் என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்கான், என் பிரதர் இந்த மாதிரி பேசினா எப்படியாடா மறைஞ்சி போவான், இனி என் பிரதர் க்ரை பண்ணி அழலாடா செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சிட்டு கண்டமணிக்கே திட்டுனா சுகா ஜிமியாவை பிடிச்சி கண்டமணிக்கே திட்டிகிட்டு இருப்பாராம். இப்போ ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் கழிச்சு நம்ம டேக்குக்கும் யூமினுக்கும் ஜேகப்போ எனக்குமே மேரேஜுக்கான ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு. சின்ன இந்த பிளேஸில் எல்லா ஒர்க்குமே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஸ்மைல் ஃபேஸோடு தான் அவங்களோட பிரதருக்கு தானே மேரேஜ் இந்த மொமெண்டம் ஹாப்பியாக மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டேஜில் தான் நம்ம பாய்ஸஸ் எல்லாம் பேராக வந்து நிற்கிறாங்க. ஸ்டேஜுக்குள்ள தான் பேரண்ட்ஸோட நம்ம ஜிம்னுமே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுட்டு மேரேஜுக்கான ப்ராசஸ் 1 by 1 நடந்து டேக்குக்கு யூமினுக்கு ஜேகப்போ எனக்குமே மேரேஜ் நடக்குது. ரிங் போட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணோம். இப்போ இந்த பிளேஸில் நம்ம ஜின்னு தான் ஆரம் பேசின மொமெண்டெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒருவேளை எனக்கு ஆரம்ப பிடிச்ச மாதிரி ஆரம்புக்கு என்னை பிடிக்கும்னு நினச்சேன், பிடிக்கல பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஆரம் வந்து நம்ம ஜின்னோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி அந்த பிளேஸில் என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜின்னு ஷாக் ஆகி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை நீ சொன்னல டேட் பண்ணலாம், லவ் பண்ணலாம், எப்போ தோணுதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு, டேட் பண்ணலாமா, என் கூட டேட்டிங் வரியா அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அந்த மாரி கேட்டால் ஜின்னோட ஐஸ்லாம் அப்படி கலங்கி போய் ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணபடி நிஜமாலுமா சொல்கிற, இப்போவே ஏதாவது என்கிட்ட சொல்லிவிட்டு இங்கேருந்து மறைஞ்செல்லாம் போயிட மாட்டல அப்படிங்கிற மாரி சொல்லவும் இல்லை நீ டக்குன்னு அந்த மாதிரி கேட்டுட்டும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சுல. என் பிரதர்ஸ் 2 பேரும் அங்கே தானே இருந்தாங்க. அதான் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஷைனஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேருந்து மறைஞ்சிட்டேன். டேட்டுக்கு வருவல்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும் கண்டிப்பாக டேட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஆரமாக ஹக் பண்ணபடி நம்ம ஜின் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நாம் ஜின் ஒன்று சேர்ந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாப்பியானோம். இப்போது நைட் டைம் ஆயிடுச்சு. ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clock போல் டேக்குக்கோட ரூமில் அவங்க ரொமான்டிக் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் யூமினோட ரூமில் அவங்க ரொமான்டிக் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகப்பும் பையனுமே அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பேர் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஆரமும் ஜின்னும் தான் டேட்டுக்கு வெளியே வந்துருக்காங்களா. டேட்டுக்கு வெளியே வந்த மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற பிளேஸில் ஃபுட் வாங்கி கொடுப்பாரு, ஃப்ளவர் வாங்கி கொடுப்பாரு, கிஃப்ட் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தோம். ஆரம்புக்கு இருக்கிற பவரை வச்சு ஸ்கையில் பறக்க வச்சு வித்தை காட்டிகிட்டு இருக்காரு நம்ம ஆரம். இந்த மாதிரி நம்ம ஆரம் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஜின்னு ஷாக் ஆகி என்னடா நீ டேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கூட்டிகிட்டு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப நோட் பண்ணால் எல்லாமே நான் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவேங்கிற மாதிரி நம்ம ஜின்னு கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாராம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே ஹாலில் தான் ஃபேமிலியாக அவ்வளோ பேர் உட்காந்துருந்து ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தான். ஜின் பக்கத்தில் தான் நம்ம ஆரம் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா
ஃபஸ்ட் டைம் வந்து எதுக்கு இப்படி கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு தெரியாதுல்ல. ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த மூமெண்ட்டுக்கு. ஜின்னுக்கு அப்படியே ஃபுட்டை எடுத்து ஃபீட்லாம் பண்ணி விட்றாரு நம்ம ஆரம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாயா அங்கேயே பண்ணிட்டா இனி நம்ம பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சிவாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டா, ஜங்குக்குமே டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாங்க. ஒரு லவ்வபுளான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் ஃபுட்டை ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம டேயோட பேரண்ட்ஸ் தான் ஆரம்ப நோட் பண்ணிட்டு நீயும் எர்த்துக்கு வந்துட்டியே உன்னோட வேல்டை யார் பாப்பா அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கும் தான் எர்த்தில் இருக்கணும்னு திங்க் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஏன் வேல்டு தான் இம்பார்ட்டன்ட். நான் அந்த வேல்டோட கிங். நான் ஏன் பீப்புள்ஸை பார்த்துக்கணும். ஜின் நீ என் கூட லைஃப்பை லீட் பண்ணதுக்கு என்னோடய வேல்டுக்கு வருவல்ல மேரேஜ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறாரு. அப்போ கூடி சீக்கிரமே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது தாண்டி நம்ம 2 பேரும் நிறைய லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்கிட்ட நம்ம ஆரம்பம் சொல்லுவாரா. ஜின்னு ரொம்ப ஷையாகி சரி போட்டும் இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை வேகமாக எடுத்து சாப்பிட்டா பாய்ஸஸ் அவ்வளோ பேர் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரிக்கிற இந்த மூமெண்ட்டோடையும் இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். இந்த எஃப்எஃப் ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.